ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி ரொம்ப சுவையான பன்னீர் பிரியாணி, அதுவும் ஹைதராபாத் ஸ்டைலில் தம் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, பெரிய வெங்காயத்தை சின்ன ஸ்லைஸாக அரிஞ்சு நல்லா பொன்னிறமாக எண்ணெயில் வறுத்தெடுக்கணும். அவ்வளோதான், அதுதான் ஃப்ரைட் ஆனியன்ஸ். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம பின்னாடி பிரியாணிக்கு பயன்படுத்துவோம், அதனால் தனியாக வச்சுருங்க. இப்போது பன்னீரை மசாலாவில் ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், பிரியாணி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. இந்த பேஸ்ட்டில் நாம் பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே செஞ்ச 200 கிராம் பன்னீரை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை மெதுவாக கிளறி விடுங்க, ரொம்ப போட்டு கலராதிங்க, பன்னீர் உடஞ்சிரும். இப்போ இந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா ரெண்டையும் போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. நீங்கள் கையில் கூட கிளறி விடலாம். இப்போ நாம் பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், எல்லாமே சேர்த்துடாதீங்க, மீதி நாம் பிரியாணிக்கு சேர்த்திக்கணும். இதையும் கிளறி எடுத்து வச்சுருங்க. இப்போது மசாலா ரெடி ஆயாச்சு. இதை 1 மணி நேரமாட்ட நம்ம ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி பிரியாணி செய்வதற்கு பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அப்படிங்கிறது எனக்கு 250 ml. 1 கப் பாஸ்மதி அரிசி 2லேருந்து 3 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் போல் ஊற வைங்க, அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அரிசி இருக்கிற தண்ணியை நல்லா கழிஞ்சு 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், பிரியாணி அரிசி எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு பேனில் 5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அதுக்குள்ளே ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை சிறிதளவு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கலங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவு ஒன்று கூட மறாமல் அப்படியே போட்டுவாங்க, பிரியாணி சூப்பராக வருங்க. இப்போ இதில் 20 நிமிஷம் ஊற வச்சு வடித்த 1 கப் பாஸ்மதி அரிசியை உள்ளே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ சரியாக 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பாஸ்மதி அரிசியை 3/4 பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும். அரிசி ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. 4லேருந்து 5 நிமிஷம் ஆனோடனே அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் நீங்கள் அடுப்பை நிறுத்தியிருக்கணும். அடுப்பை நிறுத்தின உடனே நீங்கள் அரிசியை வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காது அப்படின்னா எண்ணெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகியதும் அதில் பிரியாணி இலை 1, பட்டை சிறிதளவு, கிராம்பு 4, ஏலக்காய் 4, இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2, அதையும் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அதில் பச்சை மிளகா 2 சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நறுக்கிய மீடியம் சைஸ் தக்காளி 2, அதையும் நல்லா கிளறி விடுங்க உள்ளே சேர்த்து. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்,
மிளகாய்த்தூள் 1/4லேருந்து அரை டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. இதில் இருக்க தக்காளி, வெங்காயம், மசாலா இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு 8 நிமிஷம் போல் இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் ஊற வச்சுருந்த பன்னீர் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைனா பன்னீர் உடஞ்சிரும். இப்போ இந்த பன்னீரில் இருக்க மசாலாலாம் வேகிறதுக்காக இதை நாம் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பன்னீர் இருக்க மசாலா, பன்னீர் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போது இதில் 3/4 பதம் வேக வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை மேலே சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த அரிசி மேலே கொஞ்சோண்டு புதினா இலைகள், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் எல்லாம் நல்லா தூவி விடுங்க. இப்போ இது மேலே நாம் ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த வெங்காயம், எண்ணெயில் பொரித்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க உள்ள. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4லேருந்து அரை கப் தண்ணி சைடில் ஓரமாக ஊற்றி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வச்சு நம்ம மேலே க்ளோஸ் பண்ண போகிறோம். இது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அலுமினியம் ஃபாயில் ஷீட். கடைசியாக பிரியாணி இன்னும் கூடுதல் மனம் சுவை கூட இருக்கிறதுக்காக நெய் ஒரு 2 டீஸ்பூன் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை இது மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு தம் ஆகணும். நல்லா தம் ஆகி 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் லோ ஃப்ளேமில். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமும் நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பு மேலே வச்சுருந்தேன். இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு. வாசம் சும்மா கம 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 கமன்னு மனமோடு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளோட ஹைதராபாத் தம் பன்னீர் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டால் நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த தம் பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.